உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய முந்தைய பகுதியில் 2G ட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஆர் அல்லைலேசன் ரியாக்ஷன் பற்றி விரிவாக நம்ம பார்த்தோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மெக்கானிசம் மற்றும் வெரைட்டி ஆஃப் 2G ட்ரோஸ்ட் ரியாக்ஷனை நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ நம்மளோட முந்தைய வீடியோவில் சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நம்பர் 1. அல்லேலிக் சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்லேலிக் சப்ஸ்ட்ரேட் ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் கூட பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியிறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வேறு இந்த சப்ஸ்ட்ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் படியில் நமக்கு என்ன நடக்கும்? பெல்லாடியம் ஜீரோ இந்த அல்லைலிக் சப்ஸ்ட்ரேட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே அசிட்டேட் குரூப் டாப் ஃபேஸில் இருக்கனால நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கண்டிப்பான முறையில் பாட்டம் ஃபேஸ் வழியில் தான் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்படி இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ், அதாவது அல்லைல் பெல்லாடியம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே பேஸ் எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் இது ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் போகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் ஒரு சாஃப்ட் நியூக்ளியோஃபைலாக இந்த வினையில் செயல்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது என்னவாகும் அப்படின்னா கீட்டோ இனால் டாட்டோமரிசத்தில் இது இருக்கும். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். இந்த எலக்ட்ரான் இங்கே நகரும் போது இந்த எலக்ட்ரான், இந்த பை எலக்ட்ரான் பர்டிகுலராக ரீஜியோ செலக்டிவாக இந்த கார்பனை தாக்குது. ஸோ ஏன் இங்கே தாக்குது அப்படின்னா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முந்தைய 2G ட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஆர் அல்லைலேஷன் பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். பொதுவாக பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனில் ஸ்டெரிக் எஃபெக்ட் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த பொசிஷன் கொஞ்சம் ஸ்டெரிக்காக இருக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் நமக்கு அல்லைலிக் சப்ஸ்டியூஷன் இந்த கார்பனில் நடக்குது. ஸோ இன்னும் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்க்கணும். நமக்கு இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்போ இந்த தாக்குதல் கண்டிப்பான முறையில் நமக்கு டாப் ஃபேஸில் தான் நடக்கும். அப்படி டாப் ஃபேஸில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் இந்த வினையில் கிடைக்கும். சரி, நம்ம இரண்டாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆகலாம். இதுதான் நம்மளோட இரண்டாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் பயன்படுத்துகிறோம். சோடியம் ஹைட்ரைட் பேஸ் இந்த வினைக்காக பயன்படுத்துகிறோம். இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது என்ன வினை அப்படின்னா ஒரு இன்ட்ரா மாலிகுலர் 2G ட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷன். ஸோ முதல் படியில் என்ன நடக்கும்? நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இதுதான் லீவிங் குரூப். ஸோ அசிட்டேட் டாப் ஃபேஸில் இருக்குது. அப்போ பெல்லாடியம் ஜீரோ நமக்கு பாட்டம் ஃபேஸில் தான் இன்ட்ராக்ட் ஆகும். அப்படி இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடன் தொடர்புடைய பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அதே வேளையில் சோடியம் ஹைட்ரைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்து நமக்கு அதனுடன் தொடர்புடைய யூனிலைட் அயானை நமக்கு உருவாக்கும். அந்த யூனிலைட் அயான் ஒரு சாஃப்ட் நியூக்ளியோஃபைலாக இந்த வினையில் செயல்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த யூனிலைட் அயான் இங்கே இருக்கக்கூடிய பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸை தாக்கும். ஸோ இங்கே நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கார்பன் 1 2 3 4 5 6. ஸோ ஈனலைட் அயான் இந்த கார்பனை தாக்குச்சு அப்படின்னா நமக்கு 6 மெம்பர் ரிங் கிடைக்கும். அதே வேளையில் இந்த கார்பனை தாக்குச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 மெம்பர் வரும். ஆனால் 6 மெம்பர்டு ரிங் சிஸ்டம் உருவாகிறது தான் நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதல் எங்கே நடக்கும்? உங்களுக்கு டாப் ஃபேஸில் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா பாட்டம் ஃபேஸில் தான் நமக்கு பெல்லாடியம் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம மூணாவது ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆகலாம்.
மூன்றாவது ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லாக்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அல்லேலிக் லாக்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. பெல்லாடியம் டெட்ராகேஸ் கேட்டலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் படியில் என்ன நடக்கும்? நமக்கு இந்த லாக்டோன் ரிங் உடஞ்சி நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் நியூக்ளியோஃபைலாக செயல்படும். அப்படி செயல்படுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை வந்து தாக்கும். ஏன்னா இங்கே தான் ஸ்டெரிக் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால டெர்மினல் கார்பனை தாக்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம நான்காவது ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ நான்காவது ப்ராப்ளத்துலேயும் ஒரு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆன ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்கக்கூடிய அலேலிக் ஈபாக்சைடு கூட, அதாவது சைக்ளிக் அலேலிக் ஈபாக்சைடு கூட பெலாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. ஸோ முதல்ல என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஈபாக்சைடு ரிங் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈபாக்சைடு ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்போ நமக்கு பெல்லாடியம் வந்து டாப் ஃபேஸ் வழியில் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி டாப் ஃபேஸ் வழியில் இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டில் எது வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னா சில பேர் நினைக்கலாம், ஸோ இந்த NH வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக செயல்படலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் வேற இருக்குது. சரியா? ஸோ இங்கே ஆக்டிவ் மெத்திலின் பார்ட் வேற நமக்கு இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த வினையில் ஈடுபடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் பார்ட், அதாவது இந்த கார்பன் வந்து நமக்கு சாஃப்ட் நியூக்ளியோஃபைலாக செயல்படும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டெரிக் ஃப்ரீ என்வாயன்மெண்ட், அதாவது ஸ்டெரிக் ஃப்ரீ கார்பன் வந்து இந்த கார்பன் தான். அப்போ இந்த கார்பனில் தான் தாக்குதல் நடத்தும். அதுவும் எப்படி நடக்கும்? உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ் வழியில் நடக்கும். ஏன்னா டாப் ஃபேஸில் வந்து பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இதுவாக இருக்கும். சரி, அஞ்சாவது ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ அஞ்சாவது ப்ராப்ளத்தில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எதுவும் கொடுக்கல. அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. பெல்லாடியம் டெட்ராகேஸ் மற்றும் ட்ரைஎத்லமீன் அசிட்டோநைட்ரைல் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த இடத்துல என்ன நடக்கும்? இங்கே தான் அல்லைலிக் சப்ஸ்ட்ரேட் வந்து இருக்குது. அப்போ முதல்ல பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து உருவாகும். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன கவனிக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய NHஆ அல்லது இந்த NH வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். பட் இதுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். அப்போ இந்த NH தான் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? எத்தனை மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நம்பரிங் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4. இந்த கார்பனை இந்த நைட்ரஜன் தாக்குச்சு அப்படின்னா நமக்கு 4 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து உருவாகும். அதே வேளை இந்த கார்பனை தாக்குச்சுன்னா என்ன வரும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் வரும். அப்போ 4 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயினான ரிங் சிஸ்டம். அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்? 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் தான் நமக்கு உருவாகும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எது? இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் உருவாகிருக்கும். சரி, அடுத்து ஆறாவது ப்ராப்ளத்துக்கு போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அல்லைலிக் ஈபாக்சைடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பெல்லாடியம் டெட்ராகிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக இந்த வினையில் செயல்படுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை கொடுக்காததுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஈபாக்சைடு வந்து நமக்கு டாப் ஃபேஸில் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா பெல்லாடியம் வந்து நமக்கு பாட்டம் ஃபேஸ் வழியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட இன்ட்ராக்ட் ஆகும். அப்படி இன்ட்ராக்ட் ஆகி இந்த ஈபாக்சைடு ரிங் சிஸ்டம் உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஈபாக்சைடுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் தான் வந்து நமக்கு பெல்லாடியம் வந்து இன்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? பெல்லாடியம் வந்து பாட்டம் ஃபேஸில் இருக்குன்னு போட்டிருக்கோம். இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸை வந்து தாக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஸ்டெரிக்காக இருக்கும். அதனால் அது எங்கே பண்ணுது? இந்த இடத்துல தாக்குதல் நடத்துது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அப்சல்யூட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த
பர்டிகுலர் காம்பவுண்டில் வந்து எனன்ஷியோமர்ஸ் வந்து இருக்கும். சரி, அடுத்து 7வது ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ 7வது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து கொடுத்துருக்கோம். பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஃபெனைல் பாஸ்பைன், சோடியம் ஹைட்ரைடு, ட்ரைமெத்தில் டின் குளோரைட், டிஹெச்எஃப் 60 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டில் எங்கே அல்லைலிக் பார்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக லீவிங் குரூப்போட எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு லீவிங் குரூப்பும் இருக்குது. அப்போ இங்கே தான் நமக்கு வந்து பெல்லாடியம் 0 வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய ஈபாக்சைடு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய குரூப் மற்றும் இந்த குரூப்புலாம் எந்த வித மாற்றமும் அடையாது. அப்போ முதல் படியில் என்ன நடக்கும்? நமக்கு பெல்லாடியம் பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. இங்கே கவனிக்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இந்த ஓபிஜெட் இதுதான் லீவிங் குரூப். இங்கே இந்த ஓபிஜெட் குரூப் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டாப் ஃபேஸில் இருக்குது. அப்போ பெல்லாடியம் எந்த வழியில் இன்ட்ராக்ட் பண்ணும்? பாட்டம் ஃபேஸ் வழியில் இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய OH முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ரைட் பயன்படுத்துகிறனால நமக்கு அல்காக்சைடு அயனியாக உருவாகும். அந்த அல்காக்சைடு அயனி ட்ரைமெத்தில் டின் குளோரைடு கூட வினைபுரிகிறப்ப நமக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்குறப்ப இந்த தாக்குதல் எதன் வழியில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டாப் ஃபேஸ் வழியில் நடக்குது. ஸோ அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் வந்து ஒரு சைக்ளோடிசன் பேஸ்டு ப்ராப்ளம். ஸோ முதல்ல என்ன நடக்கும் பார்க்கலாம். பெல்லாடியம் அசிட்டேட் மற்றும் இந்த லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய டிஎம்எஸ் குரூப்பும் வெளியே போய் நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஒரு டைபோல் மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இன்டர்மீடியேட். ஸோ இந்த இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஐசோமரைஸ் ஆகி நமக்கு இன்சிட்டுல இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கிது. ஸோ இந்த இன்டர்மீடியேட் தான் நம்மளோட ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன் கூட சைக்ளோஅடிசன் வினையில் ஈடுபடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. அதே வேளையில் இந்த எலக்ட்ரான் இங்கே போகிறப்ப நமக்கு யூனிலேட் அயனாக உருவாகும். அந்த யூனிலேட் அயான் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் வித் திஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட. சரி, அடுத்து 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 9th ப்ராப்ளம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்கக்கூடிய ஜிங்க் ரியேஜென்ட், அதாவது ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு தெரியும் ஒரு ஹார்டு நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ மெக்கானிசம் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது. ஸோ அசிட்டேட் குரூப் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்போ நமக்கு பெல்லாடியம் எங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்? டாப் ஃபேஸ் வழியில் இன்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த ஹார்டு நியூக்ளியோஃபைல் எப்படி இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் கூட டிரான்ஸ் மெட்டலேஷனில் ஈடுபடும். அப்படி டிரான்ஸ் மெட்டலேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபினைல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பெல்லாடியத்துக்கிட்ட வந்துடும். ஸோ பெல்லாடியம் ஏற்கனவே நமக்கு எங்கே இருக்குது? டாப் ஃபேஸில் இருக்குது. இதை தொடர்ந்து நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் டாப் ஃபேஸ் வழியில் தான் நடக்கும். அப்படி டாப் ஃபேஸ் வழியில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? ஃபினைல் குரூப் வந்து நமக்கு டாப் ஃபேஸ் வழியில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இதுதான் 10வது ப்ராப்ளம் நம்ம கொடுத்தது. இதுவும் வந்து ஒரு ஹார்டு நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி வினை நடக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கூட பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் பயன்படுத்துகிறப்ப நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும். அசிட்டேட் வந்து டாப் ஃபேஸில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன நடக்கும்? பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து பாட்டம் ஃபேஸில் நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ இந்த ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியத்து கூட பாட்டம் ஃபேஸ் வழியில் தான் நமக்கு டிரான்ஸ்மெட்டலேஷன், அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்மளோட ஃபைனல் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராப்ளம். ஸோ முதல்ல என்ன நடக்கும்? பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சப்ஸ்ட்ரேட். ஸோ முதல்ல நமக்கு பை allyl பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை மெம்பர் ரிங் வந்து உருவாகிறது ரொம்ப ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே தான் ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட், இது வந்து ஒரு சாஃப்ட் நியூக்ளியோஃபைலாக செயல்படும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா 5 மெம்பர் ரிங் வரும். இங்கே தாக்குச்சு அப்படின்னா 7 மெம்பர் வரும். அப்போ 5 மெம்பர் ரிங் தான் ஃபீஸிபிள். அப்போ நமக்கு 5 மெம்பர் ரிங் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இந்த கட்டத்துக்கு இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இதற்கடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து சோடியம் அயோடைடு HMBA மற்றும் வெப்பப்படுத்துதல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா கார்பச்சோ டீகார்பாக்சிலேஷன் கண்டிஷன். கார்பச்சோ டீகார்பாக்சிலேஷன் படி சோடியம் அயோடைடு கூட நம்ம HMBA சால்வெண்ட்டில் வினைப்படுத்தணும் அப்படின்னா I-, அதாவது அயோடைடு அயான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்பை தாக்குறப்ப மெத்தில் அயோடைடாக வெளியே போய் நமக்கு கார்பாக்சிலேட் அயனி வந்து உருவாகும். அந்த கார்பாக்சிலேட் அயனி என்ன பண்ணும் அப்படின்னா வெப்பப்படுத்துகிறப்ப கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறிடும். அப்படி வெளியேறிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9BBN கூட வினைப்படுத்துகிறாங்க. ஸோ 9BBN பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஹைட்ரோபோரேஷன் வினை. அதை தொடர்ந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, குரோமிக் ஆசிட் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னது, ஜோன்ஸ் ரியேஜென்ட். ஸோ ஜோன்ஸ் ரியேஜென்ட் பயன்படுத்துகிறப்ப பிரைமரி ஆல்கஹால் நமக்கு என்னவாக மாற்றம் அடையும், கார்பாக்சிலிக் ஆசிட்டாக நமக்கு மாற்றம் அடையும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதன் பிறகு டயசோமீத்தேன் கூட வினைப்படுத்துகிறப்ப நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து மெத்தில் எஸ்டராக மாற்றம் அடையும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர். இந்த காணொளியோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம விவாதித்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் மற்றும் அதனுடைய தீர்வுகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வினையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.